அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இந்த ஊர் மக்களாகிய நாம் மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு நன்றி சொல்ல இப்பொழுது இங்கே கூடியிருக்கின்றோம். என்ன மகிழ்ச்சி, ஏன் மகிழ்ச்சி? இந்த ஊரிலிருந்து அருட்தந்தை வின்சென்ட் என்பவரையும் இந்த மறை மாநிலத்திலிருந்து அவரோடு சேர்த்து அருட்தந்தை ஜான் பிரிட்டோ, அருட்தந்தை தாமஸ் பெர்னா, அருட்தந்தை ஆல்பா வெனித் இவர்களையும் கடவுள் தம்மவர்களாக அழைத்து கொண்டார். அப்படி அழைத்த அந்த இறைவனுடைய அன்பை இவர்கள் இன்று நினைத்து அந்த கடவுள் அவர்களுக்கு சொல்லுவதாக உணர்ந்த வரிகளை, உணர்ச்சிகளை, அனுபவங்களை அவர்கள் இன்றைய தியான பாடலாக பாடினார்கள். அவர்களோடு நாமும் சேர்ந்து பாடி மகிழ்கின்றோம். உன்னை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உன்னை பூரித்ததும் நான், பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை அள்ளி அணைத்தேன், மார்போடு தாளாட்டி உருவாக்கினேன், உம்மை குருவாக்கினேன், உருவாக்கினேன், குருவாக்கினேன் என்று கடவுள் சொல்வதாக அவர்கள் இப்பொழுது உணர்ந்து இங்கே நம் மத்தியிலே இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் இந்த திருப்பலியிலே கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றோம். கடவுள் ஏன் தங்களை இந்த நிலைக்கு அழைத்திருக்கிறார், ஏன் உருவாக்கினார், ஏன் குருவாக்கினார் என்பதை இன்றைய திருப்பலியினுடைய முதல் ஜெபத்தில், தொடக்க ஜெபத்திலே புதிய குருவானவர் தனக்கு துணை நிற்க வேண்டும் என்று ஆண்டவரை வேண்டிய பொழுது அதை வெளிப்படுத்துவார். உன் மக்களை நான் நேரிய பாதையில் வழிநடத்தி அன்பு செய்து உம்மிடம் கொண்டு வருவதற்கு எனக்கு ஆற்றல் தாரும் என்று சொல்லி அவர் தனக்காகவும் தன்னோடு குருத்துவ நிலைக்கு உயர்த்தப்பட்ட புதிய குருக்களுக்காகவும் ஜெபித்தார். அப்படி என்றால் ஒரு குருவினுடைய வாழ்வு நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஒரு குரு மக்களை வழிநடத்துபவராக இருக்க வேண்டும். ஒரு குரு மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவராக இருக்க வேண்டும். ஒரு குரு மக்களுக்காக தன்னையே கையளிப்பவராக இருக்க வேண்டும். இதைத்தான் திருவிவிலியத்திலே ஆயராக சித்தரிப்பார்கள். கடவுள் ஆயனாக இருந்து தன்னுடைய மக்களை வழிநடத்துபவராகவும் தன்னுடைய மக்களுக்கு உணவளிப்பவராகவும் பாதுகாப்பு கொடுப்பவராகவும் இருக்கிறார் என்பதை ஒரு நல்ல ஆயனை போல கடவுளை சித்தரிப்பார்கள். இந்த ஆயர் பணியை செய்யத்தான் இவர்கள் இன்று தங்களை கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள். இதோ நான் இருக்கிறேன். குருக்களாக விரும்புபவர்கள் முன்வருக என்று பெயர் சொல்லி அழைத்த போது ஒவ்வொருவரும் இதோ நான் வருகிறேன் என்று மனமுவந்து சொல்லி இருந்த இடத்திலிருந்து ஒரு அடி எடுத்து முன்னே வைப்பார்கள். தாங்கள் இருக்கின்ற இடத்திலே இனிமேல் இருக்கப் போவது இல்லை. நீ சொல்லுகின்ற இடத்திற்கு வர நான் ஒரு அடி அடித்து முன்னே வைக்கிறேன். நீ வழிகாட்டு,
எங்கே செல்வது எனக்கு தெரியாது, என்ன செய்வது என்று எனக்கு தெரியாது, எந்த மக்களிடம் என்று என்னை அனுப்ப போகிறாய் என்று எனக்கு தெரியாது. நீ என்னை குருவாக்கி விட்டாய், நீ என்னை உருவாக்கி விட்டாய். ஆனால் நீ சொல்லி நான் எங்கே செல்வது தெரியாது, திகைத்து நிற்கிறேன். இப்படி திகைத்து நிற்கின்ற அவரை கடவுள் நிலையிலே அவர்கள் கடவுளிடத்தில் சொல்லுவார்கள். குறிப்பாக வின்சென்ட் அவர்கள் சொல்லுவார்கள், என்னை வழி நடத்து. நீ என்னை அன்பு செய்தாய், அழைத்தாய். நான் உன்னை அன்பு செய்ய விரும்புகிறேன். ஆனால் உன்னை அன்பு செய்ய நான் விரும்புகிறேன் என்பது உண்மையானால் என்னை நீ வழி நடத்து. எங்கே செல்வது எனக்கு தெரியாது, உன் அன்பில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். நீ என்னை அன்பு செய்கிறாய் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன், உன்னை நம்புகிறேன். அதனால் என்னுடைய வாழ்வு உன்னுடைய அன்பில் இருக்கிறது. நீ வெறுத்து விட்டாய், நான் ஒன்றுமில்லாமல் போய்விடுவேன். நீ அன்பு செய்தால் நான் குருவாக இருப்பேன். நீ என்னை ஒதுக்கிவிட்டால், மறந்து விட்டால், நான் ஒன்றுமில்லாதவனாக சாதாரண மனிதனை விட கேவலமானவனாக கூட மாறிவிடக் கூடும். உன்னுடைய அன்பிலே நான் அன்பு நினைக்கிறேன், உன்னுடைய அன்பை நான் நம்புகிறேன். நீ என்னை அன்பு செய்கிறீர், கைவிட மாட்டீர் என்று நான் நினைக்கிறேன். அதனால் என் வாழ்வும் உமது அன்பில். ஆனால் கடவுளுடைய அந்த அன்பை சுவைக்க ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைத்து வாழ்க்கையிலே அவர்கள் கடவுளை நோக்கியும் மக்களோடும் வழி நடப்பார்கள். இப்படி மக்களோடு கடவுளை நோக்கி வழி நடத்துகின்ற பாதையிலே எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், இடர்கள் வரலாம், சோர்வுகள் ஏற்படலாம், துன்பங்கள் வரலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம். அப்போதெல்லாம் அவர்கள் சொல்ல வேண்டியது, வின்சென்ட் குறிப்பாக சொல்ல வேண்டியது, என் வாழ்வு உன் அன்பில். நீ என்னை அழைத்தால் நான் உன்னை நம்பினேன், உன்னை நம்பி நான் வரேன். என்னுடைய வாழ்வு உன்னுடைய கையில் இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு பெரிய சிக்கலில் நாம் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்குவோம். அந்த சமயத்தில் நமக்கு யார் உதவி செய்யக்கூடுமோ அவர்களை இனம் கண்டு அவர்களிடத்தில் போய், ஐயா நீங்கள் தாங்க என்னை காப்பாற்ற முடியும். ஆஸ்பத்திரியில் நோயாளியை கொண்டு போய் வச்சுட்டு டாக்டர்கிட்ட பார்த்து என்ன சொல்கிறோம், தெய்வமாக இந்த இவங்களை காப்பாற்றுங்க, நீங்கள் தாங்க தெய்வம், காப்பாற்றுங்க சொல்கிறோம். இல்லை, அது தான் இன்றைக்கி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வேறு யாரும் இல்லை, என்னை காப்பாற்ற வேண்டியது ஒன்று தான். நான் என்னை குருவாக காப்பாற்ற வேண்டியது நீ தான். சாதாரண மனிதனாக எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்கீங்க. ஒரு குருவாக, மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக, மற்றவர்களை பாதுகாப்பவனாக, மற்றவர்களுக்காக என்னையே இழப்பவனாக நான் இருக்க வேண்டும் என்றால் நீதான் என்னை காப்பாற்றணும். உன்னுடைய அன்பில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ தான் என்ற நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுவார், என்னை உண்பவன் வாழ்வான், என்னை உண்பவன் வாழ்வான். நானே வாழ்வு தரும் உணவு, வானிருந்து இறங்கி வந்தேன், அதனால் என்னை உண்பவன் வாழ்வான். எப்படி உண்பது? அவர் தசையை நாம் எப்படி சாப்பிட்றது? இதுதான் அவர் தசை. இது ஒவ்வொரு நாளும் படித்து தியானித்து உள்ளிருத்தி அதன் ஒளியிலே தன்னுடைய வாழ்வின் செயல்பாடுகளை அமைத்து கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் அந்த இயேசுவை உண்ணுகின்றார்கள். இயேசுவினுடைய உடலை உண்ணுகிறார்கள். என்னுடைய உடலை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்கு உயிர் இராது, உங்களுக்கு வாழ்விராது. ஆனால் உன் அன்பில் என் வாழ்வு, என் வாழ்வு உன்னுடைய அன்பில் என்று சொல்லுகின்ற வின்சென்ட் அவரோடு மற்ற குருக்களும் இங்கே இருக்கின்றாங்க. நாங்கள் எல்லோருமே புதிய குருக்களும் குறிப்பாக
ஒவ்வொரு நாளும் இந்த தேவநற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கையுடையவர்களாக, அவருடைய உடலையும் அவருடைய இரத்தத்தையும் உண்டு வாழ்வு பெறுபவர்களாக, அதனால் ஊட்டம் பெற்று உயிர் பெற்று மற்ற மக்களை, சாதாரண மக்களை நம்பிக்கையிலும் அன்பிலும் வளர்த்தெடுப்பதற்கு எங்களையே தியாகம் செய்பவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இயேசு சொல்லுவார். என் அன்பு, என்னை உண்பவன் வாழ்வான். அப்படி இயேசுவை ஒவ்வொரு நாளும் உண்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த தேவநற்கருணை நாதரின் மீது அளப்பரிய பற்று உடையவர்களாக மாறிக்கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் இந்த குருவாக தொடர்ந்து இருக்க முடியும். குருவாக மற்றவர்களுக்கு பணி செய்ய முடியும். இந்த நற்கருணையின் நாதர் மீது நம்பிக்கை இல்லாத போது, நாம் சொன்னமே இதோ வருகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை பொய்த்து விடும். இதோ நான் வருகிறேன் என்று ஒரு அடி எடுத்து வைத்தோம், இனிமேல் அடுத்த அடி எடுத்து வைத்து தொடர்ந்து அவரை பின் செல்ல வேண்டும். என் ஆடுகளுக்காக என் உயிரையும் கொடுப்பேன், என் ஆடுகளுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று அது சொன்ன ஆண்டவரை போலவே, ஆண்டவரே என்னுடைய வாழ்வு உம்முடைய அன்பில், ஆனால் என்னுடைய ஆடுகளுக்காக நீர் ஒப்படைத்த இந்த மக்களுக்காக நான் என்னுடைய உயிரையும் கொடுக்கின்றேன். உன்னோடு சேர்த்து என்னை ஏற்றுக்கொண்டு, உன்னோடு சேர்த்து என்னை இணைத்து கொண்டு இந்த மக்கள் வாழ்வு பெற துணை செய்யும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த பீடத்திலே அவர்கள் ஜெபிப்பார்கள். அதுதான் குருத்துவம். ஊருக்கோ உறவுக்கோ சொந்தங்களுக்கோ உடைமைகளுக்கோ நாம் சொந்தமல்ல. இனிமேல் இந்த குருக்கள் தங்களுடைய பெற்றோருக்கு சொந்தமல்ல. இந்த குருக்கள் தங்களுடைய ஜாதிக்கோ தங்களுடைய உறவுகளுக்கோ சொந்தமல்ல. இந்த குருக்கள் கடவுளுக்கும் மக்களுக்கும் சொந்தமானவர்கள். இயேசு சொல்லுவார், கடவுள் சொல்லுவார், நீ எங்கு செல்ல வேண்டுமோ, யாரிடத்தில் அனுப்புகிறோமோ அவர்களிடத்தில் செல். நான் என்ன சொல்ல வேண்டும் என்று உனக்கு எடுத்துரைக்கிறோமோ அதை நீ அவர்களுக்கு சொல். கடவுள் சொல்வதை செய்யவும் எடுத்து சொல்லவும், கடவுள் காட்டுகின்ற இடத்திற்கு செல்லவும் தான் ஒரு குரு தன்னை இழக்கின்றார், தன்னை பலியாக்குகின்றார். இப்படிப்பட்ட ஒரு பலி வாழ்வை இவர்கள் வாழ்வதற்கு முன்வருகின்ற பொழுது நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, எங்கள் பெயரால், என்னுடைய குடும்பத்தின் பெயரால் நான் பெற்றெடுத்த இந்த பிள்ளை, நாங்கள் வளர்த்தெடுத்த இந்த பிள்ளை உமக்காக பணிபுரிய எல்லா மக்களையும் ஆயனாக இருந்து அன்பு செய்து வழிகாட்டி அவர்களை உம்மிடம் அழைத்து வர நீர் தேர்ந்து கொண்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் அவர்களுக்காக நன்றி சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு குருவனுடைய பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக மற்ற குருக்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களையும் கடவுள் ஒரு கருவியாக தேர்ந்து கொண்டார். இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்தெடுத்து அவர்களை கடவுளுக்கு காணிக்கையாக்க, அன்னை மரியாளை போல அந்த குழந்தையை கடவுளுக்கு காணிக்கையாக்க, உன்னுடைய இதயத்தையும் ஒரு வாழ்வுடுருவோம் என்று சொன்னாலும், எனக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் என்னுடைய குழந்தை உமக்காக கொடுக்கிறேன், இந்த உலகுக்காக கொடுக்கிறேன் என்று தியாகம் பண்ணுகின்ற தியாக மனப்பான்மைத்தான் பெற்றோருக்கு தொடர்ந்து இருக்கும். அதற்காக தொடர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். எனவே அன்புமிக்கவர்களே, இந்த புதியவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற இந்த வேளையில் அவர்கள் நற்கருணையினோடு ஆழமாக பற்று கொண்டவர்களாகவும், நற்கருணை ஆண்டவரை அன்பு செய்கின்ற விதமாக மக்களை அன்பு செய்து பணிவிடை செய்யவும், இவருடைய வாழ்வு கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்க இவர்களுக்கு வேண்டிய ஆதரவையும் ஆற்றலையும் கடவுள் தர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம்.